ஓய் ஓய் இப்போ நான் இதை எப்படி ஏறி வந்தேன்னு. நெக்ஸ்ட் ஸ்டாப் சதுரங்கபாரா, 23 kilometers, ஆல்மோஸ்ட் லைக் 1 hour ஆகும் போல. டயர் பாருங்க செம்மையா ஒரு டயரில் போகுது. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். கேட்டுப்போம் ப்ரோ. சதுரங்கபாரா நேரம். தேங்க்யூ பாட்டா. சீக்கிரமாக வந்துட்டேன். இந்த பைக் ஃபாஸ்ட்டாக போகுது, கண்ட்ரோலும் இருக்குது. ஆக்சுவலாக கண்ட்ரோல் இருக்கிறதால தான் ஃபாஸ்ட்டாக போக முடியுது. நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோன்னு தெரியல, சல்லுன்னு போயிட்டே இருக்கும். அதுவும் நம்ம ரோடு சூப்பராக இருந்துச்சு, டிராஃபிக்கும் இல்லை. ஓ விண்மில். ஸோ இதுதான் இந்த பிளேஸ் வந்து ஃபேமஸ்ஸு. விண்மில்ஸ் இருக்கும். ஓகே, சதுரங்கபாரா மெட்டு இப்படி தான் போனோம். ஓய் 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 கரெக்டாக இது கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேரளாவிலேருந்து தமிழ்நாடு போயிட்டு திருப்பியும் தமிழ்நாடுலேருந்து கேரளா உள்ளே வருவோம். ஸோ நிறைய விண்மில்ஸ் இருக்குது. வா சூப்பர். இப்போ எவ்வளோ விண்மில்ஸ். அதுவும் ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபேன்லாம் கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கு. போவோம். ஓ Yeah, come on, buddy. கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ ரோடுக்கு வந்துட்டேன். Ooh.
சூப்பரான பிளேஸு. விண்டு அப்படியே கிழிக்குது, விண்மில்லு. அந்த சத்தம் நல்லா கேட்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் கேட்குறேன். பின்னாடி இழுக்க முடியல. பாதி ஃபூட்டு தான் வந்து கீழே வைக்க முடியுது. அதனால் பின்னாடி இழுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நான் உட்காந்துட்டு இப்போ நான் இதை எப்படி ஏறி வந்தேன்னே தெரியல. அச்சீவ்மெண்ட் தான். ஆறாதான் ரீசன். ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணுறேன். நடுவில் ஒரு பயம் வேறு, லைக் விழுந்துட்டாலும் சோலோ வேறு இருக்கும், எப்படி தூக்குறது அதெல்லாம் சொல்லிட்டு. Yeah, that's it buddy. Superb. சூப்பர்டா டே, சூப்பர்டா. என்ன சொல்லலைங்க, என்ன சொல்லலை, பைக்கை தான் சொன்னேன். நானும் செம்ம நியூபி. ஏதோ ஓரளவுக்கு தான் தெரியும். கேரளாவுக்கு தான் அந்த கிரெடிட்ஸு. கேரளா வந்து தான் ஆஃப் ரோடே பழக்கமாச்சு. கஷ்டப்பட்டு வந்தேன். க்ளவுஸ் வந்து இங்கேயே விட்டுருக்கேன். பேக் மேலே வச்சது வந்து கீழே விழுந்துச்சு போல. ஆனால் வரணும். க்ளவுஸ் விட்டதால் ஒரு 20 மினிட்ஸு ப்ளஸ் ஒரு வெள்ளரிக்கா ஆமே மூச்சு வாங்கிச்சு. நல்ல வேலை நான் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒரு இடத்துல திரும்பினோம் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து பார்த்தா கையில் க்ளவுஸை காணும். சரி, அப்போயே எனக்கு தோணுச்சு பேக் மேலே வச்சுருக்கப்போ மேலே இருந்து இறங்குறப்போ விழுந்துருக்கோன்னு. அதே இடத்துல தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கீழே எங்கேயாவது இல்லை டவுனுக்கு எங்கேயா போயிட்டு லஞ்ச் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆனையிரங்கல் டேம் போகலாம். ஆனையிரங்கல் டேம் 8 கிலோமீட்டர்ஸும். இப்போ ஏதாவது ரெஸ்டாரண்ட் கிடைக்குமான்னு தேடிட்டுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும்.